ஹாய் பிஸ்மில்லா. கடைசியா நாங்க நிப்பாட்டிக்கிறோம் தாலுடைய பாடத்துல. ஆஹ், பிஸ்மில்லா. ஓல்டு சத்த தால் பத்தி தெரியும். தாலை வச்சு ஓதுங்க பாப்போம். ما ودعك ربك وما قلى இப்போ ஓதுங்க. ما ودعك ربك وما قلى ரெண்டாவது. فأنت له فأنت له نصب فأنت له تصدى திக்காம ஓதுங்க. فأنت له تصدى فأنت له تصدى. فأنت له تصدى மூணாவது. يومئذ تحدث أخبارها ஓகே, குட், நல்லா. அப்போ தால் உச்சரிப்பு வருகின்ற சந்தர்ப்பத்துல நாங்க இத்த என்ற அந்த உச்சரிப்பு எடுக்கணும். இதுதான் இங்க மிக முக்கியமான விஷயம். தால் உச்சரிப்பு வருகின்ற சந்தர்ப்பத்துல இத்த. இப்ப நீங்க பாருங்க எப்படி உச்சரிச்சீங்க. துஹத்திசு என்று உச்சரிக்கிற அந்த உச்சரிப்பை தான் நாங்க அந்த இடத்துல முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி கொள்ளணும். அடுத்த புதிய எழுத்தாக பார்க்க போற எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது தாலோடு தொடர்பான ஒரு எழுத்து. தாலுக்கும் இந்த எழுத்துக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு இருக்குது. அதே நேரம் வேறுபாடுகளும் இருக்குது. ஓகே வேறுபாடுகளும் இருக்குது. என்ன வித்தியாசம் என்று சொன்னால், தால் என்ற உச்சரிப்பு தால் என்ற உச்சரிப்பு வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாக்கு என்ன செய்யுது? தால் சொல்லி பாருங்க. دال நாவானது எந்த இடத்துல போய் டச் ஆகுது? آه، பல்லுக்கு பின்னாடி முன் மேற்பற்களுக்கு பின்னாடி பேசிட்டு அச்சாது போஸாக அழுத்தமாக பாடணும். வேணா பாடுற சந்தர்ப்பத்துல நமக்கு தான் அந்த உச்சரிப்பு எங்களுக்கு எடுத்து ஓத ஈஸியாக இருக்குது. ஆனா இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோர்ஸா படுறத நாக்கு தானே போகுது. நாக்க நான் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த நாவை நாங்க ஓகே நாவை ரெண்டு ஆப்ஷன் இந்த எழுத்துக்கு ஒன்று. நாவை நாங்க கீழுக்கே வச்சுக்கொள்ளும். கீழ்பற்களோடு வச்சுக்கொண்டு நாங்க உச்சரிக்கலாம். நோ இஷ்யூ. அப்படி இல்லை என்று சொன்னா அப்படி இல்லை என்று சொன்னா அடுத்த ஆப்ஷன் நாவை தூக்கலாம். எது வரைக்கும் அந்த நாவை கொண்டு தூக்கி கொண்டு போகலாம் என்று கேட்டால் மேற்பற்களோட கீழ்ப்பகுதி வரைக்கும் போகலாம். அதுக்காக போகல. அதுக்கு விளங்குதான் ஓகே மேற்பற்களோட கீழ்பகுதி வரைக்கும் போகும் கீழ்ப்பகுதி வரைக்கும் தான் போகலாம். அதுக்கு அங்கால அதுக்கு அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு மூவ் ஆக முடியாது. அது பெரியாவிடு. ஓகே சவுண்ட் மேலிருந்து கீழ் நோக்கியதாக போகும். அப்ப சவுண்ட் எப்படி வரும்? ர, ர. எப்படி? ذا ர, ذا ர என்று பணிந்ததாக வரும். ர. ذا ஓகே ஹாய். பிஸ்மில்லா. ஓது பாப்பது. ومن شر غاسق إذا وقب இத வகோபு. ومن شر غاسق إذا وقب திருப்பி போதுங்க.
ومن شر غاسق إذا وقب ஓகே, யோகா பாவம் ரெண்டாவதுலேருந்து. سيصلى نارا ذات لهب திருப்பி போதுங்க. سيصلى نارا ذات لهب மூணாவது. وإنه على ذلك لشديد وإنه على ذلك لشهيد திக்காம திருப்பி போதுங்க. وإنه على ذلك لشهيد குட். நாலாவது. عبدا sorry, عبدا إذا صلى இந்த இதை வரணும். إذا صلى عبدا عبد إذا صلى. عبدا إذا صلى திருப்பி போதுங்க. عبدا إذا صلى ஓகே, மூணாவது பாவம். وإنه على ذلك لشهيد على ذلك لشهيد. ذا வரலீங்களா ஷேக் எஸ், கடைசியில வர தால இது அந்த சவுண்டு கொடுக்கணும். ஓகே وإنه على ذلك لشهيد. وإنه على ذلك لشهيد ம், ஐந்தாவது. நா- நாலுதான் வருது சரி, நாலாவது மாறிட்டு. عبدا إذا صلى திருப்பி போதுங்க. عبدا إذا صلى இத மேல படுது பல்ல, இத படுதானே. இது எனக்கு அந்த நாக்கு வந்து பல்ல தான் டச் பண்ணுது கீழே தான் அதான் டச் பண்ணுது எனக்கு மேல் பல்ல டச் பண்ணுது அப்படித்தானே. மேல் பல்லோட கீழே நடுவுல டச் பண்ணுது மேல் மேல். பல்லுக்கும் கீழ் ஓ, பல்லுக்கும் அதான் நீங்க மேல் பல்ல படாம வச்சுக்கொண்டா சரி. இத இத عبدا إذا صلى நாங்க இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகணும். இப்ப உங்களுக்கு பிரச்சனைக்கு என்ன, நாங்க அடி ப்ராக்டிஸ் பண்ணல தானே. அதனால நான் வானது ஒட்டோவாகவே மேலுக்கு போதான் ட்ரை பண்ணும். நாங்க அதை கண்ட்ரோல் பண்ணி அதை கீழுக்கு வச்சு கொண்டு வந்தால் ஓகே, இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை வராது. ப்ராக்டிஸ் பண்ண நேரம் அதை கவனிச்சுக்கோங்க. இதை வந்து பார்ப்போம். إذا ز- إذا زلزلت الأرض زلزالها திருப்பி வாங்க. إذا زلزلت الأرض زلزالها ரெண்டாவது. أفلا يعلم إذا يعلم. بعثر மூட உச்சரிப்படுக்கணும். أفلا يعلم. أفلا يعلم. يعلم. أوكي. أفلا يعلم إذا بعثر ما في القبور திருப்பி வாங்க. أفلا يعلم إذا بعثر ما في القبور மூன்றாவது. فإذا فرغت فانصب சப்பு அதல்ல, ஸ்வபு. سب
فإذا فرغت فانصب. நாலாவது. والليل إذا سج والليل إذا سجى. சஜ்ஜா இல்ல சஜ. أوكي. سجى. والليل إذا سجى. மூணாவது. فإذا فرغت فانصب. ஓகே. சப்பு அல்ல பிரதர், அவங்க திருப்பி போதுங்க. சுவாபு. صب. சுவாபு. فإذا فرغت فانصب. குட். நாலாவதுங்க. والليل إذا سجى. ஓகே குட், நல்லா. இது வந்து பார்ப்போம். والليل إذا يغشى. ம். இரண்டாவது. والنهار إذا تجلى. மூணாவது. فذوقوا فلن نزيدكم. فذو- فذوقوا فلن نزيدكم إلا عذابا. திருப்பி போதுங்க. فذوقوا فلن نزيدكم إلا عذابا. நாலாவது. أإذا كنا عظاما نخرة. குட். இது வந்து பார்ப்போம். والأرض بعد ذلك دحاها. ரெண்டாவது. ثم إذا شاء أنشره. திருப்பி போதுங்க. ثم إذا شاء أنشره. أنشرت. ரா உச்சரிக்க வரணும். أنشرت. أوكي. ثم إذا شاء أنشره. குட். மூணாவது. والليل إذا عسعس. இதா அல்ல இத. والليل إذا عسعس. والليل إذا عسعس. நாலாவது. والسماء ذات الرجع. திருப்பி போதுங்க. والسماء ذات الرجع. குட். நல்ல மாஷால்லா. தால்ட உச்சரிப்பு நல்ல. உங்களுக்கு ஒரு பெரிய வேலை உண்டு இது ஒர்க் என்ன சொன்னா, உங்களுக்கு தாலும் தெரியும் தாலும் தெரியும். தால்ட ஒர்க்கை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் முன்னாடி 2 கிளாஸ்ல. பட் தால்ட பாடத்தை நாங்கள் ஒரு கிளாஸுக்குள்ளேயே முழுமையான வசனங்களையும் உங்களோட பேசிக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் சவுண்ட்ல வரக்கூடிய அந்த டிஃபரண்ட வேறுபாடை மிக கவனமாக ஃபாலோ பண்ணி அதை சரியாங்கிறத ஒரு கம்பேர் பண்ணி பார்க்குற வேலை உண்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க்ல. அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ் நாங்க தாலோடும் தாலும் ஒரே வசனத்துல தாலும் வரக்கூடிய உதாரணங்களை நாங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இருக்கிறோம் குர்ஆன் வசனங்களை. ஸோ அதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் தாலையும் நீங்க உங்களோட ரெக்கார்டை நீங்க கேட்டு அதுல சவுண்ட் சரியா நாக்கு மேலுக்கு போகுதா, அதை எப்படி கீழே வச்சு கொள்ளலாம்ங்கிறத கொஞ்சம் நல்லா 2-3 டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண நேரம் அந்த சிஸ்டத்துக்கு வந்துடுவீங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வருவோம். கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. Okay.